ஹாய், வெல்கம் டு தமிழ் ஃப்ளேவர்ஸ். இன்றைக்கி 4வது நாள் கிளாஸை நம்ம சொல்லித்தர போகிறேன். நான் ஒரு சின்ன குட்டி பசங்களுக்கு ஷார்ட்ஸ் தைக்க சொல்லித்தரேன். ஒரு 5 வயசு பிள்ளைங்களுக்கு முதல்ல ஷார்ட்ஸ் ஒன்று அளவுக்கு எடுத்துக்கிடுங்க. உங்கள் குழந்தைங்களோட ஷார்ட்ஸ் எடுத்துக்கிடுங்க. அதோட ஹைட்டு பார்த்துக்குங்க. ஹைட்டு ஒரு 10 இன்ச்சு இருக்குது. ஷார்ட்ஸோட உயரம் 10. இப்படி நல்லா விரித்து வச்சுக்கிடுங்க. வச்சுட்டு ஷார்ட்ஸோட அகலம் வந்து ஒரு 15. ஷார்ட்ஸோட அகலம் 15 இருக்குது. இப்போ நம்ம ஷார்ட்ஸ் தைக்க போகிறோம். ஷார்ட்ஸ் தைக்கிறதுக்கு ஹைட் எடுத்துக்கிறோம். ஹைட்டு வந்து ஒரு 14 இன்ச்சு எடுத்துக்கிறோம். நம்ம அளவில் 10 தான் இருக்குது. மேலே மடிக்க ஒரு 2 இன்ச்சு, கீழே கால் பாகம் மடிக்க 2 இன்ச்சு, எக்ஸ்ட்ரா 14 இன்ச்சு வச்சுக்கிறோம். இதோட ஒரு இன்ச்சு பெருசாக வேணும். அதுக்காக ஹைட் வந்து 14 எடுத்தாச்சு. அகலம் வந்து 18 இன்ச்சு எடுத்தாச்சு. இது 14 உயரம், அகலம் வந்து 18 எடுத்து ஸ்கொயராக இந்த பீஸை கட் பண்ணி எடுத்துடுறோம். இதை கட் பண்ணி எடுத்துடுறோம். எடுத்துக்கிறோம். இது வந்து 14 ஹைட்டு. 14 இது வந்து ஹைட்டு. இது வந்து அகலம் சுற்றளவு. இது வந்து 18 அகலம் சுற்றளவு எடுத்துக்கிறோம். 18 எடுத்துக்கிட்டோமா? எடுத்துகிட்டு 1 இன்ச்சு கீழே கால், இந்த 14 எடுத்ததில் 2 இன்ச்சை மடிச்சிடுறோம். அப்போ ஹைட்டு 12 தான் வரும். 2ஆக மடித்து 2 பீஸ் எடுத்துக்கிறோம். 2 காலில் நமக்கு அதனால் ஜட்டிக்கு நிற்கிறது. ஷார்ட்ஸுக்கு 4ஆக மடிச்சுக்கிறோம். இப்படி 4ஆக மடிச்சுக்கிட்டு இங்கிட்ட இருந்து ஒரு 2 இன்ச்சு எடுத்துக்கிறோம். இது வந்து உயரம் வந்து ஒரு 3 எடுத்துக்கிறோம். கீழே அளவு 2 எடுத்துட்டு இப்படி கிராஸாக போட்டுக்கிறோம். கால் வளைவு இங்கிட்ட ஒரு 2 எடுத்துக்கிறோம். மேலே எடுத்து இதுக்கும் அதுக்கும் ஜாயின் போட்டுக்கிறோம். ஸ்ட்ரைட். அவ்வளோதான் நிற்கிறோட வேலை. இப்போ வெட்டிடுறோம். நம்ம 4 மொத்தமாக சேர்த்து வெட்டிடுறோம். காலை வெட்டியாச்சா? நிற்கிறோம். இந்த அளவை அப்படி வச்சு காட்டுது. இது இந்த மாடல் தைக்கிறோம். இதோட 1 இன்ச்சு பெருசாக தைக்கிறோம். ஃபஸ்ட்டு இப்படி இதான் மெத்தட். இதை காலை மடித்து முதல்ல இப்படி தைச்சிட்றோம். உள்ள ஒரு மடிப்பு, 2வது ஒரு மடக்கு மடித்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இதை தைச்சிடணும். ஒரு தையல் போட்டுட்டு இது ஒரு கால். அதே மாதிரி இந்த பக்கமும் கீழே மட்டும் மடித்து இப்படி தைச்சிட்றோம். இப்படி ஸ்ட்ரைட்டாக ஓரமாக தைச்சிடணும். தைச்சிட்டு இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கம் 2 தையல் உள் பக்கமாக போடணும். 2 தையல் போட்டு இதையும் ஜாயின் பண்ணணும். இதையும் ஜாயின் பண்ணணும். மேலே கொஞ்சம் கேப் விட்டுட்டு மேலே எலாஸ்டிக் போடுறதுக்கு இப்படி மடித்து இப்படி தைச்சி எலாஸ்டிக் போடணும் உள்ளே. இப்போ நான் தைக்கிறத சொல்லித்தரேன். இப்படி தான் கட்டிங் வேலை முடிஞ்சுது. காலை மடித்து தைச்சிக்கிறோம். ரெண்டு காலையும் தைச்சாச்சு. இனி தைச்சிட்டு இந்த இதில் இருந்து இந்த குறுக்கு இது வரைக்கும் தான் தைக்கணும். இந்த 3 இன்ச்சு ஹைட் எடுத்தோம்ல, இது வரைக்கும் தான் 2 தையல் போட்டுக்கணும். அப்படியே 2க்கும் தைக்கணும். 2 தையல் போட்டுக்கணும். ரெண்டு காலையும் தைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு கால் தைச்சாச்சு. அடுத்தது 2 காலை தைக்கணும்.
கீழே தைக்கும்போது கொஞ்சம் தூக்கி அடிச்சுக்கணும் அப்பா. தைச்சாச்சு. ஃபஸ்ட்டு காலை மடக்கி தைச்சாச்சு, அப்புறம் இந்த 2 பக்கம் சைடு தைச்சாச்சு. இப்போ இதையும் ஜாயின் பண்ண போகிறோம். நல்ல பக்கம் திருப்பிக்கிறோம். ரைட் சைடில் இப்படி திருப்பி வச்சுக்கிறோம். இந்த கார்னரும் ஒன்றா வரணும். இதுவும் சேர்ந்து வரணும். இதையும் ஒன்றா பிடிச்சிக்கிறோம். இதுலேருந்து ஜாயின் பண்ணணும். இப்படியே 2 தையலும் ஒன்றா கீழே ஒன்றா வரணும். ரெண்டாவது தையல் போட்டுக்கணும். 2 தையல் போட்டுக்கணும். அப்போ தான் கிளியாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். என்ன கலர் துணி தைக்கிறோமோ அதே கலர் நூல் போட்டுக்கணும். முடிச்சாச்சு. 2 தையல் தான். ஷார்ட் ஸ்டடி. இது மேலே மடித்து தைக்கணும். ஒரு மடக்கு, 2வது மடக்கு. இது எலாஸ்டிக் எந்த அளவுக்கு போடுறோமோ மேலே எலாஸ்டிக் அளவுக்கு மடிக்கணும். இந்த எலாஸ்டிக் இவ்வளோ அளவு இருக்குது, இந்த அளவு மடித்தா போதும் நமக்கு. இதை வச்சு நம்ம ஊக்கு வச்சு போட்டுக்கிறோம். ஃபுல்லாகவே ரவுண்ட் பண்ணி மடிக்கக்கூடாது. லாஸ்ட்டில் பின்னு போகிற அளவுக்கு, ஊக்கு போகிற அளவுக்கு கொஞ்சம் கேப் விட்டுக்கணும். 1 இன்ச்சுக்கு ஒரு சின்ன கேப் போட்டுக்கணும். அது பட்டி மடிக்கும்போது முறுக்காமல் தைக்கணும். தைச்சிட்டு முடிக்கும்போது ஒரு விரல் போகிற அளவுக்கு, பின்னு போகிற அளவுக்கு இது வரைக்கும் கேப் போட்டுக்கணும். போட்டு நிப்பாட்டிட்டு அது வழியாக தான் நமக்கு எலாஸ்டிக் கூட போகிறோம். கேப் விட்டுருக்கோம். நமக்கு சின்ன ஹோல்ஸ் போகிற அளவுக்கு ஓட்டை விட்டாச்சு. அப்புறம் முடிச்சிடணும். எலாஸ்டிக் போட்டு இதை க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ நம்ம தச்சு முடிச்சாச்சு. ஷார்ட்ஸ் ரெடி. இப்போ எலாஸ்டிக் இந்த அளவில் பாதி எடுத்துக்கிறோம். ஃபுல் எலாஸ்டிக் நமக்கு இழுக்கும். அதனால் ஃபுல் ரவுண்டுக்கு வர்றதுக்காக இந்த ஃபுல் ஜட்டி ரவுண்டில் இடுப்பு அளவுக்கு பாதி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இது ஃபுல்லாக வருதான்னு இழுத்து பார்க்கணும். ஓகே, கரெக்டாக வருது. இழுத்து பார்த்துக்கணும். நமக்கு தேவையான அளவு இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் இல்லை பாதி வெட்டிக்கணும். 1/2 இன்ச்சு எலாஸ்டிக் வாங்கிக்கணும். ஒரு மீட்ரு 10 ரூபா தான் இது. 1/2 இன்ச்சு 1 இன்ச்சுலாம் இருக்குது. நமக்கு 1/2 இன்ச்சு போதும். குழந்தைங்களுக்கு 1 இன்ச்சுலாம் போட்டால் ரொம்ப டைட்டாக இருக்கும். அதனால் ஒரு 1/2 இன்ச்சு எலாஸ்டிக் எடுத்து ஒரு பின் எடுத்து அதில் கொஞ்சம் குத்திக்கிட்டு அந்த நம்ம ஹோல்ஸு விட்டோம்ல அந்த இடத்துல அந்த ஹோல்ஸ் போட்டதில் ஒரு பின்னை எலாஸ்டிக்கில் சைடில் போட்டு அந்த ஓட்டை வழியாக இப்படி விடணும். இப்படி விட்டுட்டு ஃபுல்லாக இழுத்துடக்கூடாது. இதை வாயில் கடிச்சிக்கணும். இல்லாட்டா ஃபுல்லாக போயிடும். அது இந்த கார்னர்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் அப்படி எடுத்துடுறோம்.
இப்போ 2 பக்கமும் போட்டது வந்துச்சு. இதை ஒன்று மேலே ஒன்று வச்சு அந்த எலாஸ்டிக்கை வந்து முறுக்காமல் பட்டையாகவே வச்சு இது மேலே வச்சு ஒரு தையல் போட்டுடுறோம். நல்லா ஸ்ட்ராங்காக தைச்சாச்சு. தைச்சிட்டு அதை விட உள்ளே அமுச்சு விட்றணும். உள்ளே அமுச்சா ஒன்றும் தெரியாது. இப்போ நம்ம கேப் விட்ட இடத்த தைச்சிடுறோம். ஷார்ட்ஸ் ரெடி. மூடி விட்டுடணும். எலாஸ்டிக்கை உள்ளே போட்டு அந்த ஒரு விரல் போகிற அளவுக்கு ஓட்ட ஹோல்ஸ் விட்டுறதை மூடிடுறோம். அவ்வளோதான். ஷார்ட்ஸ் ரெடி, தைச்சாச்சு. சின்ன பிள்ளைங்களுக்கு உங்கள் வீட்டில் துண்டு துணி ஏதாவது சின்ன சின்ன துணிங்க இருந்தால் அதில் இப்படி தைச்சி ட்ரை பண்ணுங்கள். 4 தையல் தான். ஃபஸ்ட்டு கீழே மடிக்கணும், சைடு தைக்கணும், நீட்டு ஜாயின் பண்ணணும், மேலே எலாஸ்டிக் போட மடிக்கணும். இதே மாதிரி பெரிய சைஸ் வேணால் கூட 2 இன்ச்சு கூட்டிக்கணும். சின்ன சைஸ் வந்து நம்ம அளவோட ட்ரெஸ்ஸை வச்சு அப்படியே எடுத்து வெட்டிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.